நித்திய வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய வார்த்தை, கிருபை நாம் அனைவருக்கும் தேவையானது ஒன்று. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிலருக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும் பொழுது தளர்ந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். பலர் இப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுது தேவனை மறுதலித்து தங்களுடைய சுய முயற்சினாலே சாதிக்க பார்க்கிறார்கள். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த முள் தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனமோ அல்லது தன்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு சவால்களோ என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7-9 படிக்கும் பொழுது, நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று. பிரியமானவர்களே, படித்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், பவுல் தன்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் தேவனுடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டி, என் தேவன் சகலவத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் அதை குறித்து பெருமை பாராட்டாதபடி அது நிமித்தமாக அறிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆகவே அந்த பலவீனத்திலும் உங்களை பலவானாய் மாற்ற தேவனுடைய கிருபை உங்களுக்கு உண்டு. ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அவர் கர்த்தரை கொடுத்து, ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது இந்த நாளிலே கர்த்தர் அபிதமாக நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பவுலோடு கூட சொன்ன அதே வார்த்தைக்காக நன்றி சுவாமி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் அனைவர் மேலும் உம்முடைய கிருபை தங்கட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.